வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/7/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்எஸ் கம்பெனி தான். ஓகேங்களா? எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் ஆடுவாங்க. பட் அந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும். நிறைய சான்சஸும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த 29/7/2025 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ப்ளஸ் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கி அடிப்படையிலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன ஆடினாங்கன்னா, இது வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட 5வது ட்ரா போயிட்டுருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 4 ட்ரா வந்து ஆடி முடிச்சுக்கிறாங்க. அதோட இது 5வது ட்ரா. ஏன்னா இந்த கம்பெனி மட்டும் தான் 5 ட்ரா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் ஆடிருக்காங்க. இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வந்து 1ஆம் தேதி வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து 441 ஆடினாங்க. இதான் ஃபஸ்ட்டு ட்ரா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்து 2வது ட்ரா வந்து 140 ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 278 ஆடினாங்க. அதே மாதிரி 887 ஆடினாங்க. இப்போ 2 நம்பர் நமக்கு தொடர்ச்சி எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ட்ராவிலேருந்து நமக்கு 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் தூக்கிட்டு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இங்கே 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ட்ராவில் எப்படி கொஞ்சம் மாறுபட்டு வருதா, இல்லை ஒரே மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த ஒரு மாதம் ஒரே மாதிரி ரிசல்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெண்டிங் நம்பர் என்ன பெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்கோ அதை பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா 772 இது ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. சரிங்களா? அது போக வந்து 412ங்கிறத நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருக்குது. சரிங்களா? 412 அது போக 478ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருந்துச்சு. ட்ரா நம்பர் இன்றைக்கி கிடைக்கப்படுற ட்ரா நம்பரு 478. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி போன வாரம் 887ங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு ஓவரால் நம்ம இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது, இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதாங்க ரொம்ப வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இதில் பேசிக்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்றதையும் பார்ப்போம். மெயினாக பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்டிங் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக உங்களுக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து பேசிக்காகவே வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? யாருக்காச்சும் இதில் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் சான்சஸ் இருக்குது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் 0, சி போர்டில் வந்து 16. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11, பி போர்டில் 18, சி போர்டில் 0. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் 41 பெண்டிங்கில் தான் நிற்கிது. ஆனால் 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரே நமக்கு 2 போர்டு பெண்டிங். சரிங்களா? அடுத்து 2ஆம் நம்பரும் நமக்கு 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. இதில் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 41 அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் 3ஆம் நம்பர் இருக்குது. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து 18 நாளாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 16, பி போர்டில் 4, சி போர்டில் 1. அடுத்து வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, சி போர்டில் நமக்கு 9 நாளாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து நமக்கு 5. அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 5, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, சி போர்டில் உங்களுக்கு 12 நாளாக இருக்குது. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 3, சி போர்டில் 2. சரிங்க? 1, 3. அதே மாதிரி உங்களுக்கு 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து 9, சி போர்டில் நமக்கு 2. சரிங்களா? ஆல்மோஸ்ட் நமக்கு இது மாதிரி தான் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுக்கலாம். எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் வரதான் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி யாராவது நீங்கள் சேனல் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் போடும்போது அதுக்கான பலன்களை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு வர போகிறோம். அதுலேயும் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான ஒரு லிங்க்கோ ஏதோ நம்பரோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கப்போ நான் கண்டிப்பாக அதை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு
நம்ம உங்களுக்கு அதை செஞ்சு தரோம். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம தசாபுத்தி அடிப்படையிலையும் சரி, இல்லை உங்களுடைய கொடிப்பினுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும், என்ன மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து அப்படியே அப்டேட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதுலேயும் வந்து நமக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போனால் வருமானம் வரும், இந்த கோயிலுக்கு போனால் நிம்மதி மட்டும்தான் கிடைக்கும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம அதை சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இப்போ எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி போகக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பிறந்த நேரம், அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு அவங்க என்ன மாதிரியான கோயில்கள் வழிபட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இல்லைங்க எனக்கு வந்து கோயிலுக்கு போகணுங்க, எனக்கு வேறு எந்த பொருளும் வேண்டாங்க, எனக்கு எந்த பொருளும் எதிர்பார்க்காம நான் கோயிலுக்கு போகிறேன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில கோயில்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரான கோயில்களுக்கு மட்டும் போனால் மட்டும்தான் அது கிடைக்கும். சரிங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சில கணக்குகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. நிறைய பேர் அதை செய்கிறீங்க, தப்பு பண்ணுறீங்க. எல்லா கோயிலுக்கும் அதாவது நீங்கள் இல்லை எனக்கு வருமானம் வேண்டாங்க, நான் வருமானத்துக்காக கோயிலுக்கு போகல, நான் நிம்மதியாக சாமி கும்பிடணும் அப்படிங்கிறக்காக போகிறேன் அப்படின்னா நீங்கள் போங்க. இல்லை ஒரு சில கோயிலுக்கு போனால் சுத்தமாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் தொடச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தொடச்சிட்டு போயிடும்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து வருமானமே இருக்காது. ஏன்னா அங்கே போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதாக தான் வருமே தவிர அங்கே போய் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில கோயிலுக்கு. அந்த மாதிரி நீங்கள் இடத்துக்கு போகலாமா வேண்டாமாங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஜாதக ரீதியாகவும் சரி, அதுபோக உங்களுடைய கொடிப்பினையும் சரி, உங்களுடைய தசாபுத்தி மூலியமாக சொல்ல முடியும். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, எந்த லக்கணத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். பட் அதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகணுங்கிற அந்த கட்டாயம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு குடிப்பனை ஒரு சில கோயில்கள் இருக்கும், அங்கே மட்டும்தான் போகணுங்கிறது தான் ஒரு விதி. சரிங்களா? ஏன்னா நீங்கள் மற்றபடி நீங்கள் ஆத்ம திருப்திக்கு போகிறீங்க, இல்லை மனசு கவலைக்கு போகிறீங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வருமானம் வேணும்னா ஒரு சில கோயிலுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு பாதகமும் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் இண்டிகேட் உங்கள் 12 பாவகத்தில் உங்களுக்கு எந்தெந்த பாவகங்கள் வந்து குறிப்பாக உங்களுக்கு குலதெய்வம், எந்த குலதெய்வம் உங்களுக்கு என்ன மாதிரி குலதெய்வமாக இருக்கும், இது எல்லாமே வந்து இண்டிகேட் பண்ண முடியாமல. இது வந்து பியூர் சயின்ஸ். நான் தான் சொல்கிறேன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது நானும் ஒரு காலத்தில் நம்பாமல் தான் இருந்தேன். பட் நம்ம அப்படிலாம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் படிக்கும் போது நமக்கு அது ஒரு பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சரிங்க? அதனால் சொல்கிறேன். ஏன்னா டிகிரி வைஸாக பார்க்குறோம், ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு டிகிரி வைஸாக பார்க்குறோம். அது ரொம்ப உங்களுக்கு துல்லியமான பலன்களை கட்டாயமாக கொடுக்கும். நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, நீங்கள் சாப்பாட்டு பிரியர்னா சாப்பாட்டு பிரியன் தான், இல்லை நீங்கள் தனிமை விரும்பினா தனிமையை விரும்புகிறவங்க தான் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்ல முடியும். இவர் ரொம்ப கோவக்காரரு, இவர் தான் கடைசியாக முடிவு எடுப்பார், வேறு யாரும் எடுக்கிற முடிவு இவங்க எடுக்க மாட்டார், அதை ஏற்றுக்க மாட்டார், இவர் கைப்பட செஞ்சால் மட்டும்தான் இவர் ஒத்துக்குவார் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அம்மா அப்பா யார், அவங்க பிறந்த ஊர் எது, பிறந்த தெருவு எது, இது எல்லாமே வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. சூப்பராக சொல்ல முடியும், 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம சாப்டருக்குள்ள வந்துடும். நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து வந்து நம்ம 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பர். இப்போ நம்ம எதுக்காக ஜாதகம் ஜோதிடம் படிக்கிறேன் அப்படின்னா வருங்காலத்தில் இப்போ நம்பர் வரப்போகுது அப்படின்னா அந்த நம்பரை முன்கூட்டி எப்படி கணிக்கிறது, இதெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் டீப்பாக உள்ளே போகிறோம். கண்டிப்பாக அது நமக்கு நடக்கும். ஏன்னா பண்ண முடியும். ஏன்னா உளவியல் ஜோதிடம் அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது அதில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ உலகத்தில் எந்த ஊரில் எந்த ஏதாவது ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே கணிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த ஜோதிடத்தில் இருக்குது. அதை இன்னும் நுணுக்கமான படித்தோம்னா அதை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 867, 648, 476, அதே மாதிரி 884, 867, 647, 764, 846, 678, அதே மாதிரி 464, 84, இது மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 86, 67, 64, 48, 68, 87, 74, 78, 68, 86, 47, 67. சரிங்களா? இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி அடிச்சப்பட்ட நம்பர் என்ன 412. சரிங்களா? இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 8ஆம் நம்பர், 4க்கு 8, 1க்கு 8, 2க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 4க்கு 7, 1க்கு 7, 2க்கு 7. சரி, அடுத்து 6ஆம் நம்பர், 4க்கு 6, 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். இப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதிகமாக
நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு போட்டோம் நம்ம, அதனால் சொல்கிறேன் சரிங்களா. எக்ஸ்ட்ரா பேசிட்டோம். கண்டிப்பாக இதுக்குள்ளது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகாது. நாளைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 80% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.